அப்போ ஒரு ஏதேன் என்கிற ஒரு தோட்டம் எப்படி ஆண்டவரை வரவேற்று ஆண்டவர் எப்போ இருந்தாலும் அவர் உலாவுகிற ஒரு இடமாக அது இருந்ததோ, அதை போல தேவ ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தையும் அவ்வாறாக அவர் உலாவுகிற இடமாக அவர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்போ தோட்டம் என்பது நாம முன்பு பார்த்ததை போல எப்படி விதைக்கப்படுவதற்கு ஏதுவான ஒரு இடமாக அது இருக்க வேண்டுமோ, நம்முடைய உள்ளம் ஆண்டவர் தங்கி உலாவுகிற இடமாக இருக்க வேண்டும். பக்கத்தவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் தங்கி உலாவுகிற ஒரு இடமாக என்ன செய்யணும்? நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் அது இருக்க வேண்டும். எப்பொழுதும் களை எடுக்கப்பட்ட, பரிசுத்தம் பண்ணப்பட்ட, அப்படித்தானே? களைகள் எல்லாம், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டு, தேவையுள்ள காரியங்கள் எல்லாம் கலைக்கப்பட்டு, நம்முடைய உள்ளம் தேவனை வரவேற்பதற்கும் தேவன் தங்கி உலாவுவதற்கும் ஆயத்தமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். எப்படி ஒரு தோட்டத்தை குறித்து நாம் பார்க்கும்போது நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை நாம் பார்த்தோமோ, அதை போல தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய உள்ளங்களிலே தாங்குகிற ஒரு இருதயமாக நம்முடைய உள்ளம் இருக்க வேண்டும். அதை போல நாம் பார்த்தோம், எப்படி பார்த்தோம்? கனி நிறைந்த உள்ளமாக, கனி நிறைந்த தோட்டம். அதை போல நம்முடைய உள்ளம், நம்முடைய வாழ்க்கை கனி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். வேலி அடைக்கப்பட்டு முற்றிலும் பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதை போல நம்முடைய உரிமையாளர், தோட்டத்தின் உரிமையாளர் யாரு? இந்த தோட்டத்தின் உரிமையாளர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் எப்பொழுதும், எப்போ வந்தாலும் நம்முடைய உள்ளம் அவரை ஏற்றுக்கொள்வதற்கும், எப்போ வந்தாலும் நம்முடைய உள்ளம் அவரை உள்ளத்திலே வரவழைப்பதற்கும் ஆயத்தம் நிறைந்தவையாக அது இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தேவன் தங்குகிற, நம்முடைய வாசம் பண்ணுகிற நம்முடைய உள்ளத்தை ஒரு தோட்டமாக இங்கே நாம் பார்க்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவன் உலாவுகிற ஒரு இடம். எப்படி ஏதேன் தோட்டத்திலே தேவன் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர் ஆதாமோடும் ஏவாளோடும் கூட அவர் உலாவினாரோ, அதை போல இங்கே பவுல் சொல்லும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து அவர் நம்மோடு கூட உலாவவே அவர் தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். தேவன் நம்மோடு கூட ஐக்கியமாய் இருக்க அவர் விரும்புகிறார். எப்படி ஒரு அங்கே தோட்டத்திலே நல்ல செடிகள் முளைக்கும் போது களைகள் முளைக்கப்படுகிறதோ, அதே போல தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத முட்கள், தேவையில்லாத பலவீனங்கள் அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதை தேவன் அவர் விரும்பவில்லை. அவர் பரிசுத்தமும், அவர் தம்முடைய வேலி அடைத்து பாதுகாவல் நிறைந்த, வசனத்தினாலே பக்குவப்பட்டு, வசனத்தினாலே உருவாக்கப்பட்டு, பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்த ஒரு தோட்டமாக, பரிசுத்த ஆவியானவராலே முழுவதுமாக பராமரிக்கப்படுகிற ஒரு இருதயம் நிறைந்த அந்த வாழ்க்கை வாழும்படியாக தேவ ஆவியானவர் அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த தோட்டம் என்பது நாம ஒரு கட்டிடமாகவோ ஒரு இடமாகவோ அவைகளை நாம் பார்க்கவில்லை. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வாசம் பண்ணி, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உலாவுகிற ஒரு இருதயமாக நாம் இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தோட்டம் என்பது அது எப்படி இருக்க வேண்டும்? தேவன் உலாவுகிற நம்முடைய இருதயம் அவைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில குறிப்புகளை நாம் இங்கே இந்த நாளிலே நாம் பார்க்க போறோம். உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். ஆமேன். இங்கே ஒரு தோட்டத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படிப்பட்ட தோட்டமாம்? எப்படிப்பட்ட தோட்டம்? அடைக்கப்பட்ட தோட்டம், பூட்டப்பட்ட ஒரு தோட்டமாக. அப்படித்தான் வசனத்தில் போட்டிருக்கு. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். உன்னத பாட்டு 4வது அதிகாரம் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 803வது பக்கம். அதை பார்க்கும்போது, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கிறார். அடைக்கப்பட்ட தோட்டம்னா என்ன? அடைக்கப்பட்ட தோட்டம்னா என்ன? முற்றிலுமாக பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட ஒரு தோட்டமாக, அடைக்கப்பட்ட ஒரு நீரூற்றாக என்ன செய்கிறாய்? நீ இருக்கிறாய் என்று சொல்கிறதை நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. அப்போ தோட்டத்தை நாம் ஏன் அடைத்து வைக்கிறோம்? ஒரு பாதுகாப்பை கருதி என்ன செய்கிறோம்? நாம் தோட்டத்தை நாம் அடைத்து வைக்கிறோம். அப்போ நம்முடைய உள்ளம் ஆண்டவர் வருகிற, ஆண்டவர் உலாவுகிற உள்ளமாக, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த உள்ளம் ஆண்டவர் தங்குகிற ஸ்தலமாக நம்முடைய உள்ளத்தை, தோட்டத்தை நாம் பாதுகாக்கும் போது ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை குறித்து சொல்லும் போது அவர் அடைக்கப்பட்ட ஒரு தோட்டமாக ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதனைகள் உங்களை நெருங்காதபடி, தீங்கு உங்களை நெருங்காதபடி, பாவம்
உங்களை நெருங்காதபடி உங்கள் இருதயம் ஆண்டவர் உலாவ விட்டு கொடுக்கும்போது அவைகள் அடைக்கப்பட்ட தோட்டமாக தேவன் நம்மை பராமரிக்கிறார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய உள்ளம் அடைக்கப்பட்ட ஒரு தோட்டமாக இருக்கிறது. தேவனுடைய பாதுகாப்பு நிறைந்த ஒரு தோட்டமாக அது இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அப்போ இங்க முதலாக அந்த தோட்டம் உருவாக்கப்பட்டது என்னது? முதல் தோட்டம் என்ன? அந்த ஏதேன் தோட்டம். அந்த ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் உருவாக்கின பொழுது அங்கே அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னதை அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அவர்களுக்கு ஆண்டவர் சொன்னது என்ன? நீ சாகவே என்ன செய்வாய், நீ சாவாயின்னு தான் என்ன செய்யப்பட்டது அங்கே சொல்லப்பட்டது. ஆனால் என்ன செய்யலை, மனுஷன் அங்கே சாகலை. ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவனுக்கு தருணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ அந்த மனுஷனையும் மனுஷியையும் ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தின பிறந்தாக அவர் ஒரு சுடரொளி பட்டயத்தை வைத்து என்ன செய்தாராம், அந்த ஏதேன் தோட்டத்தை அவர் பாதுகாப்பின் அந்த வளையத்துக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு வந்தார். அப்போ நம்மோடு கூட உறவு கொள்ள விரும்புகிற அந்த ஆவியானவர், நம்முடைய தோட்டத்துக்குள்ளாக வந்து உலாவ விரும்புகிற அந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னா அந்த தோட்டத்தை சுற்றிலுமாக எப்பொழுதும் ஒரு வேலியை அடைக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு கூட உலாவும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சுடரொளி பட்டயம், இப்படிதானே, ஒரு தோட்டத்துக்கான ஒரு வேலியை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அப்போ உறவு கொள்ள விரும்புகிற அந்த ஆண்டவர் நம்மோடு கூட வரும்போது அந்த தோட்டத்தின் வேலி முற்றிலுமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு தோட்டமாக இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அந்த ஜலத்தின் ஆவியானவர் அங்கே எப்படி பகலின் குளிர்ச்சியான வேலையிலே அதாவது ஆதாமோடு கூட ஏவாளோடு கூட எப்படி உலாவினாரோ உங்களோடு கூட என்னோடு கூடவும் அவர் உலாவ அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உலாவுகிற அந்த அடைக்கப்பட்ட தோட்டமாக உங்களுடைய உள்ளமும் என்னுடைய உள்ளமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ராஜா காலத்திலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராஜாக்கள் அவர்கள் பெரிய பெரிய அரண்மனையில் என்ன செய்வாங்க, அவர்கள் குடியிருப்பார்கள். அரண்மனை சுற்றிலுமாக அவர்களுக்கு ஒரு பெரிய சுவர் அவர்களுக்கு எழுப்பப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு எதிரியும் என்ன செய்யக்கூடாது, எளிதிலே உள்ளே வந்துக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, அவங்க வச்சுருப்பாங்க. அதே போல் அவர்கள் எப்படி அரண்மனை அவர்கள் தங்குவதற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அதே போல் ஒரு தோட்டமும் என்ன செய்திருப்பாங்க, அவங்க வைத்திருப்பாங்க. தோட்டத்திலே பல விதமான பல நிறங்களுடைய வண்ணமுடைய பல செடிகளை என்ன செஞ்சுருப்பாங்க, அவர்கள் வைத்திருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால் அவர்கள் தோட்டத்தில் என்ன செய்வாங்கன்னா அவங்க ஃப்ரீ ஆகணும், மைண்டு ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன செய்வார்கள், அவர்கள் போய் உலாவுவதற்காக அவர்கள் செல்வார்கள். அப்படி போகும்போது எப்படி அவர்கள் தங்குகிற அந்த அரண்மனைக்கு அவர்கள் மதில்களை கட்டி அவர்கள் பாதுகாப்பை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்களோ அதே போல் அவர்கள் போகிற தோட்டத்துக்கு என்ன செஞ்சுருப்பாங்களாம், ஒரு பெரிய மதிலை என்ன செஞ்சிருப்பார்களாம் அவர்கள் கட்டியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, எதிரி தோட்டத்துக்கு போகும்போது கூட என்ன செஞ்சிடக்கூடாது, அவர்களை நெருங்கி விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் அதை செய்வதாக பார்க்கிறோம். அப்போது பூட்டப்பட்ட தோட்டம், அடைக்கப்பட்ட தோட்டம் என்று நாம் பார்க்கும்போது தேவ ஆவியானவருக்கு சொந்தமான அந்த தோட்டத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை பாவத்திற்கோ நம்முடைய வாழ்க்கை சாத்தானின் அடிமைத்தனத்திற்கோ எதிலையும் நாம் விழுந்து விடாதபடி எப்பொழுதும் திறக்கப்படாத ஒரு தோட்டமாக தேவ ஆவியானவர் நம்மோடு கூட அவர் கிரியை செய்யும் பொழுது எப்பொழுதும் அடைக்கப்பட்ட அந்த தோட்டம், எப்பொழுதும் பூட்டப்பட்டிருக்கிற அந்த தோட்டம் தேவ ஆவியானவர் முற்றிலுமாக அசைவாடுகிற ஒரு தோட்டமாக அது மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இப்படி எந்த ஒரு பாவமும் நம்மை அணுகாதபடி, எந்த ஒரு சாபமும் நம்மை அணுகாதபடி அந்த தோட்டம் முற்றிலுமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு தோட்டமாக அது மாறிவிடுகிறது. ஒரு தோட்டம் அப்படின்னு பார்க்கும்போது தேவ ஆவியானவர் அசைவாடுகிற அந்த தோட்டம் ஏதேன் தோட்டம் அப்படின்னு பார்க்கும்போது அது யாருக்கு சொந்தம், ஆண்டவருக்கு அது சொந்தமாக அது இருந்தது. அப்போது நம்ம வீட்டில் ஒரு தோட்டம் வச்சுருக்கோன்னா அப்படி யாருக்கு சொந்தம், அது தனிப்பட்ட ஒரு உரிமையாளர் இருக்கிற ஒரு தோட்டமாக அது மாறிவிடுகிறது. அப்போது நமக்குன்னு ஒரு தோட்டம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த தோட்டத்தை நாம் எவ்வளவு அழகாக, எவ்வளவு பரிசுத்தமாக, எவ்வளவு க்ளீனாக நம்ம வச்சுருக்கிறோமோ அதை போல ஆவியானவர் தனித்துவமாக தங்குகிற நம்முடைய ஆலயமாகிய உள்ளமாகிய இந்த தோட்டத்தை என்ன செய்யணும்னா பரிசுத்தம் நிறைந்ததாக. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, எப்படி வச்சுக்கணும், பரிசுத்தம் நிறைந்ததாக, தனித்துவம் நிறைந்த ஒரு தோட்டமாக நம்முடைய உள்ளத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது நீங்கள் அடைக்கப்பட்ட தோட்டமும் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. பொதுவாக நீங்க பார்க்கும்போது வனாந்தர் பகுதியில் இருக்கிற நீரூற்று
வனாந்தரத்தில் எப்படி இருக்கும்? மணல்கள் நிறைந்ததாக தான் இருக்கும், அப்படி தானே? இப்போ வனாந்தரத்தில் ஒரு நீரூற்று இருக்கு. அப்போ காற்றடிக்கும் போது என்ன செய்யணும்னா அந்த மணல் வந்து என்ன செஞ்சிடும்? அந்த நீரூற்றை அது மூடிடும். அப்போ என்ன செய்ய முடியாது? அந்த நீரூற்றில் தண்ணீரை நாம் பருக முடியாது. அதனால் என்ன செய்வாங்களாம், வனாந்தர பகுதியில் இருக்கிற நீரூற்றை அவர்கள் பாதுகாப்பாக வைத்திருப்பாங்க. அதுக்கு ஒரு மறைவு வைத்திருப்பாங்க. மறைவுனா என்ன? அது ஒரு செக்யூரிட்டி, அப்படி தானே? சுற்றிலுமாக ஒரு மறைவு வைத்திருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால், மணல் வந்தாலும் புயல் அடித்தாலும் காற்று புயல் அடித்தா கூட என்ன செய்யக்கூடாது? அந்த நீரூற்றை மூடிவிடக்கூடாது என்பதற்காக. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மறைவு கட்டப்பட்ட ஒரு நீரூற்றை போல நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்கிறார்னா அழகாக தம்முடைய பாதுகாப்பை நமக்கு என்று கொடுத்து அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தம்முடைய நீரூற்றாக நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவ தண்ணீர் ஆகிய அந்த நீரூற்று நம்முடைய வாழ்க்கையிலே பெருகும்படியாக கர்த்தர் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஒரு அடைக்கப்பட்ட நீரூற்றை போல கர்த்தர் நம்மை பரிசுத்தம் பண்ணி, கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தினாலே கர்த்தர் நம்மை நிறைத்து, தேவ பிரசனத்தினாலே நிறைத்தவராக கர்த்தர் என்ன செய்கிறாரா நம்மை பாதுகாக்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கை தேவன் தங்குகிற அந்த ஆலயமாகிய அந்த தோட்டம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு சொன்னால், எப்படி இருக்கு? ஒரு அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கிறது. தேவனுடைய பாதுகாப்பின் வளையத்துக்குள்ளாக இருக்கிற ஒரு பரிசுத்தம் நிறைந்த, ஒரு தனித்துவம் நிறைந்த, தேவ ஆவியானவர் அசைவாடுகிற ஒரு தோட்டமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற. எத்தனை பேர் சந்தோஷமா ஆண்டவரை உயர்த்துறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தோட்டம், அப்படிப்பட்ட தேவன் உலாவுகிற, தேவன் தங்கி வாசமாக இருக்கிற ஒரு உள்ளமாக நம்முடைய உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அடைக்கப்பட்ட தோட்டத்தை போல என்ன செஞ்சிருக்கிறீங்க? நீங்க இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய உள்ளங்களை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அழகாக அலங்கரித்து ஆண்டவர் உங்களை தம்முடைய பரிசுத்த பிரசனத்தினாலே அவர் அடைத்து வைத்திருக்கிறார். ஓகே, இரண்டாவது நாம் பார்க்க போறோம் 1 கொரிந்தியர்கள் நிருபம் 6வது அதிகாரம் 17வது வசனம். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். ஒரே ஆவியாய் அவன் இருக்கிறான். யாரோடு இசைந்திருக்கிறவன்? கர்த்தரோடு கூட இசைந்திருக்கிறவன். அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? ஒரே ஆவியாய் அவன் இருக்கிறான். இங்க பாருங்களேன், கவனிங்க. ஆதாம் ஏவாள் இப்படி தானே அவர்கள் தோட்டத்திலே இருந்த பொழுது அந்த விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு முன்பதாக தேவன் உலாவுகிற அந்த தோட்டத்திலே, ஆவியானவர் உலாவுகிற அந்த தோட்டத்திலே நல்ல உறவிலே என்ன செஞ்சாங்க? ஆண்டவரோடு கூட அவர்கள் இருந்தார்கள், அப்படிதானே? ஒரு நல்ல உறவிலே ஆண்டவர் வந்து அவர்களோடு கூட உறவு கொள்ளும்படியாக, நல்ல பேசும்படியாக, அப்படிதானே? அவங்க ஜாலியாக சிரிச்சுட்டு என்ன செஞ்சிருப்பாங்க? நல்ல ஒரு சந்தோஷம் நிறைந்த, ஒரு வேதனை இல்லாத, அப்படிதானே, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, எந்த ஒரு முயற்சியும் இல்லாத ஒரு நல்ல ஒரு உறவு நிறைந்தவர்களாக அவர்களுடனே அவர்கள் இருந்திருப்பார்கள். அப்போ தேவ ஆவியானவரோடு கூட நாம் நல்ல உறவிலே நாம் இருக்கும்போது நாம் ஒரே ஆவியாக நான் என்ன செஞ்சிருக்கிறோம்? நாம் இருக்கிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனோடு கூட நாம் உறவில் இருக்கும்போது எப்படி செஞ்சிருக்கிறோம்? நாம ஒரே ஆவியாக என்ன செஞ்சிரோம்? நாம மாறிவிடுகிறோம். ஆதாமோடும் ஏவாளோடும் ஆண்டவர் அவர் தங்கி வாசம் பண்ணும்போது, உலாவும் போது அவர் ஒரே ஆவியாக தான் இருந்தார். எப்போ பாவம் அவர்களுக்குள்ளே வந்ததோ அப்போதான் என்ன செய்யப்பட்டார்கள்? அவர்கள் அவரிடத்திலிருந்து அவர்கள் தூரமாக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் கர்த்தரோடே நாம் இசைந்திருந்தோமானால் நாம் அவரோட கூட ஒரே ஆவியாக நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ தோட்டத்துக்குள்ள நாம் எப்படி இருக்கணும்? நம்முடைய தோட்டம் எப்படி இருக்கணும்? தேவனோடு கூட, கர்த்தரோடு கூட நாம் இசைந்திருந்து நாம் ஒரே ஆவி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் அப்படி ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. அப்போ அவரோடு கூட நாம் இசைந்திருக்கிறவர்களாக, ஒரே ஆவியை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தோட்டம் என்பதற்கு ஒரு தோட்டக்காரர் இருக்கிறாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உள்ளத்துக்கு அதிபதி யாரு? உலகத்துக்கு தான் அதிபதி சாத்தான். நம்முடைய உள்ளம் ஆண்டவர் இருக்கும்போது, அவர் தங்கும் ஸ்தலமாக இருக்கும்போது அவர் நமக்கு அதிபதியாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அப்போ ஒரு உண்மையான ஒரு தோட்டக்காரன், அப்படிதானே, ஒரு உண்மையான ஒரு கார்டனர் எப்படி தன்னுடைய தோட்டத்தை பராமரித்து பரிசுத்தப்படுத்தி அவன் உண்மையாய் வேலை செய்து அந்த தோட்டத்தை அவன் பராமரிக்கிறானோ, அதே போல தேவனோடு கூட இசைந்திருக்கிற, ஒரே ஆவியாய் இருக்கிற,
நமக்குள்ளே தேவன் தங்கும் பொழுது நாம் அவரோடு கூட ஆவியிலே ஒன்றாய் நாம் மாறிவிடுகிறோம். எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஹல்லேலூயா. அப்போ அந்த நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்புகிற அந்த காரியம், தேவன் தங்குகிற அந்த ஸ்தலமாக நம்முடைய உள்ளம் அது மாறும்போது நாம் பிரித்துவிட முடியாத ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு தோட்டமாக, தோட்டக்காரரோடு கூட சேர்ந்து நாம் ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு தோட்டமாக என்ன செய்கிறோம், நம்முடைய உள்ளம் அது மாறிவிடுகிறது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பொதுவாக இந்த மாடு வளர்க்குறவங்க அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த உரிமையாளர் சொல்கிற சத்தத்தை என்ன செய்யும், அது கரெக்டாக கேட்கும். பார்த்துருக்கீங்களா? அதே சத்தத்தை நீங்கள் கொடுத்து பாருங்கள், அது என்ன செய்யாது, உங்களுக்கு கீழ்ப்படியாது. ஆனால் உரிமையாளர் சொல்லுகிற அந்த சத்தத்தை என்ன செய்யும், அது கரெக்டாக கேட்கும். அப்போது அதுக்கு அந்த மிருகத்தை பொறுத்தவரை அந்த மாடை பொறுத்தவரை அது உரிமையாளர் யாரு, ஒருத்தர் தான். அப்படி தானே? அதனால தான் என்ன செய்யுது, அதனுடைய சத்தத்தை அது கேட்கிறது. அதே போல நம்முடைய உள்ளம், நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு ஏற்றனதாக மாறும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிற அந்த சத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேட்க முடியும். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவரோடு கூட நாம் இருக்கும்போது, தேவ ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே நாம் கிரியையை விட்டு கொடுக்கும்போது, தேவ ஆவியானவர் உலாவுகிற ஒரு உள்ளமாக நம்முடைய உள்ளம் இருக்கும்போது, அந்த ஒன்றிணைந்த அந்த இருதயம், தேவனோடு கூட இருக்கிற அந்த இருதயம் எப்பொழுதும் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற திராணி உள்ள அந்த இருதயமாக நம்முடைய உள்ளம் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே பாருங்களேன், அங்கே ஒரு தோட்டம் என்பது ஆண்டவர் நம்மோடு கூட நாம் ஒன்றிணைந்த அதே தோட்டம். ஏதேன் தோட்டம் தான் ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினார், ஒரே ஆவியாக அவர்களோடு கூட இருந்தார். ஆனால் அந்த ஒரே ஆவியானவராய் இருக்கும் பொழுது எப்பொழுது பாவம் அந்த இடத்துக்குள்ளே, ஏதேன் தோட்டத்துக்குள்ளே பிரவேசித்ததோ, நன்மை தீமையை அறியத்தக்க கனியை அவர்கள் விருட்சத்தை எப்பொழுது அவர்கள் புசித்தார்களோ அப்போ பாவம் அந்த இடத்துக்குள்ள வந்துச்சு. அப்படிதானே? அப்போ அந்த பாவம் உள்ளே வந்த பொழுது தேவ ஆவியானவரோடு கூட இருந்த அந்த ஐக்கியம் முற்றிலுமாக என்ன செய்யப்பட்டது, அது பிளவுபடுத்தப்பட்டது. அப்போ பாவம் என்கிற அந்த ஆவி, பாவம் என்கிற அந்த சக்தி நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வரும் பொழுது வர நாம் அனுமதித்தோம், நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தேவன் உலாவுகிற அந்த இடத்திலே நாம் அனுமதித்தோம் அப்படின்னு சொன்னால் அவைகள் என்ன செய்யும், முதலாவதாக ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம விட்டு அது என்ன செஞ்சிடும், அது கெடுத்து விடும். எத்தனை பேர் அதை புரிஞ்சு ஆண்டவர் உயர்த்த விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தேவ ஆவியானவரோடு கூட ஒன்றிணைந்து பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடி. அப்படிதானே? பாவத்துக்கு நாம் என்ன செய்கிறோம், சில நேரங்களிலே நம்மை அறியாமல் என்ன செய்கிறோம், நமக்கு டெம்டேஷன் நம்முடைய வாழ்க்கையில் வருது. அப்போ பாவம் நம்மை மேற்கொண்டு விடாதபடி என்ன செய்யணும், ஆவியானோரோடு கூட ஒன்று இணைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி அந்த ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் செய்த அந்த கீழ்ப்படியாமைக்கு அவர்களுக்கென்று ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டதோ, அதே போல ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்திலே நாம் இருக்கும்போது பாவம் நமக்குள்ளே பிரவேசித்தால் அந்த ஐக்கியம் முற்றிலுமாக நம்மை விட்டு அகன்றுவிடும். இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கும்போது எப்படி அந்த பாவம் நுழைந்த பொழுது அவர்களுக்கு தேவனை விட்டு அவர்கள் பிரிந்தார்களோ, புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கென்று அவர் இந்த உலகத்தில் இயேசுவாக வந்து அவர் ரத்தம் சிந்தி என்ன செஞ்சிருக்கிறாரு, தம்முடைய உடன்படிக்கை நிமித்தமாக நம்மை பாவத்திலிருந்து மீட்டு தன்னை தம்மோடு கூட அவர் சேர்த்து கொண்டிருக்கிறார். அந்த ஐக்கியத்திலே கர்த்தர் நம்மை சேர்த்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த வசனத்தை குறித்து நாம் பார்க்கும்போது நாம் தேவனுக்கென்று அவரோடு கூட நாம் இசைந்து இருக்கும் போது அவரோடே கூட ஒரே ஆவியாக நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ தோட்டத்துக்குள்ள நாம் எப்படி இருக்கணும், ஒரே ஆவி உள்ளவர்களாக கர்த்தரோடு கூட நாம் இசைந்திருந்து ஒரே ஆவி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த தூய்மை, நம்முடைய வாழ்க்கையிலே சிந்தையிலே இருக்கிற அந்த தூய்மை, நம்முடைய வாழ்க்கையில இருதயத்திலே இருக்கிற பரிசுத்தம், நம்முடைய வாழ்க்கையை அசுத்தப்படாதபடிக்கு அந்த அடைக்கப்பட்ட தோட்டத்திலே இருக்கிற நாம் தேவ ஆவியானவராலே நடத்தப்பட்டு அவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்திலே அவரோடு கூட பிணைக்கப்படுகிற அந்த அனுபவத்திலே நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருந்தோம்னு சொன்னா ஆண்டவர் அந்த நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல நம்முடைய உள்ளங்களை ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அதை குறித்து நாம் பின்பதாக பார்க்க போறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க.
கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி எதை? தேவன் தங்கி உலாவுகிற இருதயமாகிய அந்த தோட்டத்தை அவர் பாதுகாத்து, வாசிங்க. அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். இரவும் பகலும் என்ன செய்வாராம்? நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் சந்தோஷமா ஆண்டவர் உயர்த்துறீங்க? ஆமென். அப்போ ஆண்டவர் தங்குகிற உலாவுகிற அந்த தோட்டம் எப்படி பராமரிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம் சொன்னா, அதை பாதுகாத்து ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அடைக்கப்பட்ட கதவுகளை வைத்து நம்மை பாதுகாத்து நிமிஷம் தோறும் அதற்கு என்ன செய்கிறார்? அவரு தண்ணீர் ஊற்றுகிறவராக இருக்கிறார். தண்ணி எப்போலாம் தேவையோ என்ன செய்யப்படணும்? அது ஊற்றப்பட வேண்டும். அப்படித்தானே? ஒரு பாதுகாப்பான ஒரு தோட்டம் இருக்குன்னு சொன்னா அந்த தோட்டத்துக்கு தேவையான அளவு என்ன செய்யணும்? தண்ணி ஊற்றணும். அப்போ ஆண்டவர் நமக்கு தேவையான அளவு நிமிஷந்தோறும் தண்ணீர் ஊற்றுகிறவராகவும், அதுக்கு அடுத்த வசனத்தில் தொடர்ந்து நாம் பார்க்கும்போது ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் பாதுகாத்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேங்கோட ஏடிஎம்லாம் உட்காந்துருப்பாங்க. எப்படி? ஷிஃப்ட் பார்த்து உட்காந்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு ஷிஃப்ட்டில் ஒருத்தவங்க இருப்பாங்க, அடுத்த ஷிஃப்ட்டில் வேற ஒருத்தவங்க வருவாங்க. இப்படி மாறி மாறி என்ன செய்வாங்க? ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இருப்பாங்க. ஏன்னா என்ன செய்ய முடியாது, நம்மளால முழுமையான பாதுகாப்பு கண்களை திறந்து என்ன செய்ய முடியாது, ஒரு மனிதனாலே கொடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், அவர் இரவும் பகலும் என்ன செய்கிறார்னா எந்த ஒரு சேதமும் அந்த தோட்டத்துக்கு வராதபடி, தேவன் உலாவுகிற அந்த ஸ்தலத்துக்கு வராதபடி, ஆலயத்துக்கு வராதபடி அதை பாதுகாத்துக் கொள்கிற தேவனாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்போ தேவன் தருகிற அந்த பாதுகாப்பு அது பிரத்யேக ஒரு யாரும் மனிதனால் கொடுக்க முடியாத ஒரு பாதுகாப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. கண் உறங்காமல் தூங்காமல் தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அதே போல நாம் பார்த்தோம், வற்றாத ஜீவ நதியாக அவர் இந்த தோட்டத்திலே பாய்ந்து வருகிற அந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல அவர் ஒருபோதும் ஒரு நாள் கூட என்ன செய்யக்கூடாது, அது வறண்டு விடாதபடி எப்பொழுதும் செழிப்பாய் நடத்துகிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ அந்த ஒரு தோட்டக்காரர் தன்னுடைய தோட்டத்தை உரிமை கொள்ளும் பொழுது எப்படி அதோடு கூட ஒன்றிணைந்து அந்த மரங்களோடு கூட அந்த உயிரினங்களோடு கூட ஒன்றிணைந்து இருக்கிறாரோ அதே போல தேவ ஆவியானவர் நம்முடைய தோட்டக்காரர், ஹல்லேலூயா, நம்முடைய உரிமையாளர், நம்மை தம்முடைய ஆவியின் பாதுகாப்பினாலே நம்மை கொடுத்து நமக்கு நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். தோட்டம் பராமரிக்கப்படும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தண்ணீர் போகிறதுக்கு என்ன செய்யணும், பாத்தி வெட்டணும். அப்படி தானே? அப்பப்போ அது மூடிடும். அப்போ என்ன செய்யணும், தேவையான அளவு தண்ணீர் செல்வதற்கு அதுக்கு தேவையான வழிகளை அவர்கள் உண்டாக்க வேண்டும். காலங்களுக்கு ஏற்ற போல விதைகளை என்ன செய்யணும், விதைக்கணும். எப்பொழுதும் ஒரே விதையை வைத்தாலும் என்ன செய்யாது, அது முளைக்காது. அதே போல ஆரோக்கியம் நிறைந்த ஒரு தோட்டமாக அவைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்போ ஒரு தோட்டம் என்பது எப்படி ஒரு தோட்டக்காரனாலே பராமரிக்கப்படுகிறதோ, நம்முடைய உள்ளம் எங்கெல்லாம் வழி உண்டு பண்ணணுமோ ஆண்டவர் என்ன செய்கிறார், தேவையான நேரத்திலே ஆண்டவர் வழிகளை உண்டு பண்ணுகிறார். காலங்கள் மாறும்பொழுது தேவையான பலத்தினால் ஆண்டவர் நம்மை நிரப்புகிறார். தேவையான புதிய பலத்தினால் என்ன செய்கிறார், ஆண்டவர் நம்மை நிரப்புகிறார். தேவையான ஆரோக்கியத்தினால் ஆண்டவர் நம்மை நிரப்புகிறார். தேவையான புதிய வழிகளையும் புதிய சிந்தனைகளையும் ஆண்டவர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா! ஏன் அப்படின்னு சொன்னா அது தேவன் தங்குகிற ஸ்தலமாக நம்முடைய ஆலயம் இருக்கிறது. ஹல்லேலூயா! தேவன் உலாவுகிற ஆலயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா! இன்னொரு வசனத்தை நான் வாசிப்போம். சங்கீதம் 46வது சங்கீதம் 4வது வசனம். ஒரு நதியுண்டு, அந்த தோட்டத்திலே ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். பாருங்களேன், ஒரு ஏதேன் தோட்டத்தில் சொல்லும் போது அங்கே ஒரு நதி 4 ஆறுகளாக என்ன செய்தது, அது பாய்ந்து நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல அது ஏதேன் தோட்டத்தை அதை வைத்திருந்தது. அதே போல ஆண்டவர் தங்குகிற இந்த ஸ்தலத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார்னா ஒரு நதியை ஆண்டவர் உண்டாக்குகிறார். அந்த நதியை குறித்து நாம் பார்க்கும்போது தேவ ஆவியானவரோட நாம் இசைந்திருக்கும் போது தேவ ஆண்டவர் நமக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு என்ன செய்கிறார்னா உள்ளத்துக்குள்ளே அவர் பொழிகிறார். ஹல்லேலூயா! அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஊற்றுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே நதியாக அவர் ஊற்றப்படும் போது அது வற்றாத தெய்வீக சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு உள்ளமாக நம்முடைய உள்ளம் அது மாற்றப்படுகிறது. எப்படி இந்த கிளைகள் படர்ந்து கனிகள் கொடுத்து அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருந்ததோ அதே போல தேவ ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களுக்குள்ளாக நதியாக அவர் ஊற்றப்படும் போது
கிளைகள் விட்டு கனிகள் கொடுத்து அநேகருக்கு சாட்சி உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையை மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நிமிஷம்தோறும் என்ன செய்கிறாராம்? தண்ணீர் பாய்ச்சுகிறவராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அப்போ சோறு வரும்பொழுதும், பலவீனங்கள் வரும்பொழுதும், வியாதி வரும்பொழுதும், விபத்துகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நேரிடும் பொழுதும் கர்த்தர் என்ன செய்கிறார்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உள்ளங்களுக்குள்ளாக அவர் ஊற்றப்பட்டு தெய்வீக நம்முடைய சமாதானத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்புகிற தேவனாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து என்ன செய்தது? என்னை விடுதலையாய் மாற்றினது. அப்போ இயேசுவினாலே உண்டான அந்த ஜீவனுடைய ஆவி அதான் என்ன செய்ததுன்னா, மரணம், பாவம் என்கிற அந்த பிரமாணங்களிலிருந்து அதை நம்மை விடுவித்ததாக நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ பாவம் நம்மை சூழ்ந்து விடாதபடி, மரணம் நம்மை ஆட்கொண்டு விடாதபடி தேவ ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது அவர் நம்மை தீங்கு நின்றும், அவர் நம்மை போராட்டத்திலிருந்தும் ஆண்டவர் நம்மை விடுவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர் நமக்குள்ளே ஜீவ ஆவியானவராக, ஜீவனுள்ள ஆவியானவராக அவர் நமக்குள்ளே பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அங்கே நான் பார்க்கும்போது கர்த்தர் தம்முடைய ஆவியின் பலத்தினாலே, கர்த்தர் தம்முடைய ஆவியின் ஞானத்தினாலே ஜீவனை கொடுத்து நம்மை அவர் தோட்டத்தை போல உள்ளான இருதயங்களுக்குள்ளாக கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். மனுஷ குணங்கள், ஜென்ம சுவாபங்கள் அவைகள் நம்மை ஆட்கொண்டு விடாதபடி, இந்த உலகத்தின் பாவங்கள் நம்மை ஆட்கொண்டு விடாதபடி தேவ ஆவியானவர் அந்த நல்ல விதைகள் விதைக்கப்பட்ட நிலத்தை போல, நல்ல விதைகள் விதைக்கப்படுவதற்கு ஏதுவான நிலத்தை போல நம்முடைய உள்ளங்களை ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்து அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி இந்த உலகத்துக்கு ஏற்றவைகளாக அல்ல, நித்தியத்துக்கு ஏற்றவைகளாக நம்முடைய உள்ளங்களை ஆண்டவர் மாற்ற நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும்? இதுதான் முக்கியமாக நாம் பார்க்க போறோம். தேவ ஆவியானவர் உலாவுகிற அந்த உள்ளமாக நம்முடைய உள்ளம் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கணும்னா, எப்பொழுதும் பண்படுத்தப்பட்ட உள்ளமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதும் பண்படுத்தப்பட்ட உள்ளம்னா என்ன? எப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு, தேவனோடு கூட உறவு கொள்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தம் உள்ள உள்ளமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவானவர் நம்முடைய தோட்டக்காரர், நமக்கு உரிமையாளர், எப்பொழுதுதான் நம்மோடு கூட உலாவும்படியாக விரும்பி ஏதேன் தோட்டத்தில் வந்தவர் எப்படி நம்முடைய உள்ளத்துக்குள்ள வர்றாரோ, எப்போ வந்தாலும் என்ன செய்யணும்? நம்முடைய கதவுகள், உள்ளத்தின் கதவுகள் என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும்? திறக்கப்பட்டவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. நமக்குள்ளே கிரியை செய்து நமக்குள்ளே உலாவுக விரும்புகிற நம்முடைய ஆவியானவர் எப்படி அந்த மணவாளி நம்முடைய பூட்டப்பட்ட கதவுகளுக்குள்ளாக வைத்து எப்படி ஆண்டவர் பாதுகாத்தவரோ, அதே போல நம்முடைய அடைக்கப்பட்ட கதவுகளுக்குள்ளாக வைத்து என்ன செய்கிறார்னா ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கலைகளை எப்பொழுதும் பிடுங்கி தேவையில்லாத பரிசுத்தத்துக்கு குலைச்சலுக்கு ஏதுவாக இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய உள்ளங்களில் இருந்து என்ன செய்யணும்? எப்பொழுதும் அந்த விதைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? களைந்து, பொறாமை, மன்னியாத குணம், தேவையில்லாத காரியங்கள், எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? களைந்து நாம் நம்முடைய உள்ளங்களை ஆண்டவர் விரும்புகிற அந்த ஸ்தலமாக நாம் மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. நான் வாசித்ததை போல எப்பொழுதும் கர்த்தர் தங்குகிற ஆவியானவரோடு கூட இசைந்திருக்கிற உள்ளமாக நம்முடைய உள்ளம் மாற்றப்படும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? ஒரே ஆவியாக நாம் மாறிவிடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஜீவனுக்கு ஏதுவான அந்த பிரமாணங்களை நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் உள்ளவர்களாக தேவ வசனத்தினாலே நித்தமும் நம்மை பாதுகாத்து, தேவ வசனங்களினால வருகிற வேலையினாலே நித்தமும் நம்மை பாதுகாத்து தேவனோடு கூட நாம் உறவு கொள்ளும் பொழுது அவர் தம்முடைய நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல தம்முடைய ஜீவன் அமைதியை நம்முடைய உள்ளங்களுக்குள்ளாக அவர் பாய செய்து நம்முடைய உள்ளங்களே ஹல்லேலூயா தேவனுக்கு ஏற்ற காரியங்களை செய்ய, நித்தியத்துக்கு ஏற்ற காரியங்களை செய்ய, ஆவியின் கனிகளை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறவர்களாக நம்மை ஆண்டவர் ஆளுகை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அறிவை என்ன செய்யணும்? நாம பெற்றுக்கொள்ளணும். அப்போ தேவன் தங்குகிற நம்முடைய ஸ்தலம் எப்படி நாம் பார்த்தோமோ அதே போல நம்முடைய உள்ளங்கள் ஆண்டவருக்கென்று பக்குவப்பட்டு தேவனுக்கென்று பரிசுத்தமாய் மாறி தேவனை எப்பொழுதும் வரவேற்கிற ஒரு உள்ளமாக, தேவன் தங்கி உலாவுகிற ஒரு உள்ளமாக நம்முடைய ஸ்தலம் மாற்றப்பட வேண்டும். எத்தனை பேர் சொல்லி தேவனிடத்தில் கேட்க விரும்புறீங்க? நாம் எல்லாரும் அப்படியே இருக்கிற இடங்களில் நாம் எழும்பி நிற்போம். விதைக்கப்படுகிற ஒரு இடம், அந்த
அந்த தோட்டம் எப்படி ஒரு விதைக்கப்படுகிற ஒரு இடமாக எப்பொழுதும் இருக்கிறதோ, அதே போல கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய பிரசன்னம் எப்பொழுதும் விதைக்கப்படுகிற ஒரு இருதயமாக நீ உள்ள மாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. சொல்லி கேளுங்க பார்க்கலாம். அப்படியே கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எப்பொழுதும் பராமரிக்கப்பட்ட ஒரு உள்ளமாக, எப்பொழுதும் பரிசுத்தம் பண்ணப்பட்ட ஒரு உள்ளமாக, ஹல்லேலூயா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் நிறைந்த அந்த உள்ளம், ஹல்லேலூயா. சொல்லி கேளுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, கனி கொடுக்கிற அந்த உள்ளமாக, கனி நிறைந்த அந்த உள்ளமாக, ஹல்லேலூயா. என்னுடைய தேவன், என்னுடைய காவல்காரர், என்னுடைய உரிமையாளர் எப்பொழுது வந்தாலும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த உள்ளமாக என் உள்ளம் இருக்கணும். சொல்லி கேளுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தமும் காவலும் நிறைந்தவளாக, தேவன் தங்குகிறவைகளாக, ஜீவனுள்ள தேவன் உலாவுகிற அந்த இருதயமாக, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை குறித்து சொல்லும்போது உன்னுடைய உள்ளம் எப்படிப்பட்டிருக்குன்னா, அவைகள் அடைக்கப்பட்ட ஒரு உள்ளமாக இருக்கு. ஹல்லேலூயா, பூட்டப்பட்ட ஒரு உள்ளமாக இருக்கிறது. தேவனால், தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரால் பூட்டப்பட்ட ஒரு இருதயமாக உன் உள்ளம் இருக்கிறது. எப்பொழுதும் தனித்துவம் நிறைந்ததாக, எப்பொழுதும் பரிசுத்தம் நிறைந்ததாக அழைக்கப்பட்டவர் எப்பொழுதும் உன்னோடு உறவு கொள்ள விரும்பும்படியாக. ஹல்லேலூயா, சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ மக்கள், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீவ நதி நமக்குள்ளே பாய்ந்து ஓடட்டும். சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா, வற்றாத ஜீவ நதி நமக்குள்ளே பாய்ந்து ஓடட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நதிகள் பாய்ந்து ஓடட்டும், ஆறுகள் பாய்ந்து ஓடட்டும், கனிகள் பாய்ந்து ஓடட்டும். ஹல்லேலூயா. பிரமாணங்களை கைக்கொள்கிற, ஆன்மீக பலன்களை பெற்றுக் கொள்ளுகிற, ஹல்லேலூயா, எப்பொழுதும் உழுது பயன்படுத்தப்பட்ட ஒரு நிலத்தை போல, ஹல்லேலூயா, உம்மை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த உள்ளத்தை போல, கனிகள் கொடுக்கிற அந்த உள்ளத்தை போல, ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில வர வேண்டும் என்கிற தாகம் எனக்குள்ள எப்பொழுதும் இருக்கிற உள்ளமாக என் உள்ள மாறட்டு ஆண்டவரே. சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடா கொள்ளும் இயேசு நாயகா. உள்ளங்கள் அர்ப்பணித்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். உந்தன் வீடா கொள்ளும் இயேசு நாயகா. மாம்ச கிரியை போக்கும் இயேசு சபை கேட்கட்டும். குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா. இயேசு நாயகா, நாயகா, இயேசு நாயகா. குழந்தை உள்ளம் தாரும் இயேசு என்னை உமக்கு தந்தேன், என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா. இனி நான் அல்ல நீரே இயேசு என்னை உமக்கு தந்தேன். மீண்டும் சொல்லுவோம். என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா. இனி நான் அல்ல நீ
நீரே. ஏசு நாயகா, ஏசு நாயகா, ஏசு நாயகா, ஏசு நாயகா. இனி நான் ஆமாண்டவரே ஆவியின் கனிகள் நிறைந்த வாழ்க்கை வாழ உமக்கு கனி கொடுக்கிறவர்களாக உள்ள எங்கள் உள்ளங்கள் மாற்றப்பட அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா, எங்கள் உள்ளங்கள் உமக்கு கனி கொடுக்கிறவர்களாக, ஹல்லேலூயா, உமக்கென்று வாழ்கிறவர்களாக, உமக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா சாட்சி நிறைந்த வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக எங்கள் உள்ளங்கள் மாற, உமக்கு சாட்சி நிறைந்த ஜீவங்கள் செய்ய எங்கள் உள்ளங்கள் மாற, எங்கள் உள்ளங்கள் எப்பொழுதும் பரிசுத்தம் நிறைந்ததாக இருக்க, கலைகள் பிடுங்கப்பட்டதாக இருக்க, எங்கள் தோட்டக்காரருடைய ஆண்டவரே அந்த பாதுகாப்பு நிறைந்ததாக எங்கள் உள்ளங்கள் எப்பொழுதும் இருக்க எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர் முன்னாடி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே எங்கள் உள்ளம் தங்கும், எங்கள் உள்ளங்கள் நம்முடைய ஆளுகையால் நிரம்பட்டும், எங்கள் உள்ளங்கள் நம்முடைய மகிமையால் நிரம்பட்டும், எங்கள் உள்ளங்கள் நம்முடைய பிரசன்னத்தினால் நிரம்பட்டும், எங்கள் உள்ளங்கள் நம்முடைய வார்த்தையால் நிரம்பட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்முடைய சரீரமாகிய இந்த ஆலயத்தில் அவர் தங்கி இருக்கிறார். எல்லாரும் நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே மண்ணு ஆண்டவரே எங்களை உமக்கென்று உம்முடைய மகிமைக்கென்று ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கென்று ஆண்டவரே நீங்கள் மீட்டு ரட்சித்து தெரிந்து கொண்டு எங்களை பரிசுத்த ஆலயமாக நீங்கள் எங்களுக்குள்ள தங்கி வாசமாக இருக்கிறீங்க. ஆண்டவரே இந்த ஆலயமாகிய நாங்கள் ஆண்டவரே அப்பா உமக்காக ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பரிசுத்த ஆலயமாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே இந்த சரீரத்தில் நீங்கள் தங்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆகவே இந்த சரீரத்தில் பாவம் ஆளுகை செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த சரீரத்தில் பாவம் ஆளுகை செய்ய முடியாது, உலகம் ஆளுகை செய்ய முடியாது, பிசாசு ஆளுகை செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தில் எல்லாம் அறிக்கை பண்ணி சொல்லுங்க. அறிக்கை பண்ணி சொல்லுங்க. இந்த சரீரத்தில் பிசாசு ஆளுகை செய்ய முடியாது. ஆமென். எந்த பாவம் ஆளுகை செய்ய முடியாது. நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறபடினால இயேசுவின் நாமத்தினால எல்லா நோய்களை கொண்டு வருகிற சாத்தானை கட்டி அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். இந்த சரீரத்தில் நோய் ஆளுகை செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தில் விசுவாசித்து எல்லாம் அறிக்கை பண்ணுங்க. இந்த சரீரத்தில் எந்த நோய் ஆளுகை செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய ஆலயம், மனிதன் எங்களை ஆளுகை செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். பரிசுத்த ஆலயமாகிய நாங்கள் ஒன்று சேர்ந்து எங்கள் பரிசுத்தராகிய பிதாவுடைய திட்டத்தை நிறைவேற்ற ஆண்டவரே முழு சபையாய் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தெய்வ ஆவியானுடைய ஆலயமாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே செல்லுகிற இடமெல்லாம் வசிக்கிற இடத்துல ஆண்டவரே கூடி வருகிற ஆலயத்தில் தேவ மகிமைக்கென்று வாழ தேவ சித்தத்தை நிறைவேற்ற முழு சபையாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். திசை திருப்புகிற பொருளாத சாத்தானை இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறோம், அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். ஆவியாருடைய ஆலயமாக வாழ ஆண்டவரே தேவ பலனால பரிசுத்தாவின் பலத்தினால நாங்கள் வாழ இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். நம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.